காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் தனது திருமண நாளை முன்னிட்டு ஏழுமலையானை தரிசிக்க செய்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சிக்கு 3 மாதங்கள் போதாது என்றும் 6 மாதங்களுக்கும் மேலாக கால அவகாசம் தேவைப்படலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை நேரலை ஒளிபரப்பு ஆரோக்கியமானது என்றாலும் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளுமே தங்களது சொந்த பிரச்சனைகளை மட்டுமே பேசுவதாகவும் வைஷ்ணவி தெரிவித்தார். இன்று எங்களுடைய திருமண நாள். ஒவ்வொரு திருமண நாளும் இங்கே திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசித்து குடும்பத்துடன் தரிசித்து செல்வோம். ஒரு புதிய அரசிற்கு 100 நாள் போதாது. குறைந்தது ஒரு 6 மாதம் 8 மாதம் கடந்துதான் ஒரு பிடி இருக்கும், ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த வகையிலே 100 நாட்கள் கடந்த தமிழக அரசு ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் நிர்வாகத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அனுபவம் இல்லாத ஒரு அரசு பல நல்ல முயற்சிகளை, புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வரவேற்கின்றோம். விவசாயிகளுக்கு இன்னும் முன்னுரிமை வழங்க வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் கோரிக்கை.